முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த 1 மணி நேர நேரம் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். முதலாவதாக நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம், நம்மை உறங்காமல் தூங்காமல் ஆண்டவரை காக்கிற ஆண்டவர் உயர்த்துவோம். ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத, நம்மை வெட்கப்படுத்தாத ஆண்டவருக்கு பெரிய மகிமை செலுத்துவோமாக. வாங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்வே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்வே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவ தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவ தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ, சேர்ந்து மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று சொல்வோமா? என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ, சேர்ந்து சொல்வோம். மலைகள் விலகி போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. சேர்ந்து சொல்லுங்க. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. யெகோவா ரஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூவா என்ற மெய்ப்பரானவர். யெகோவா ரஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூவா என்ற மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமா சுகமா. வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமா. வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பேர்ந்து. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. சேர்ந்தோம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. மாறாது என்ற வாழ்விலே. சொல்லுங்க. மாறாது என்ற வாழ்விலே. போதுமே என்ற வாழ்விலே. போதுமே என்ற வாழ்விலே.
கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக்கொள்ளும். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டீ. சொல்லுங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டீ. ஒருபோதும் கைவிட மாட்டீ. சொல்லுங்க. ஒருபோதும் கைவிட மாட்டீ. என்னை குடும்பத்தை ஒருபோதும் எங்கள் அனைவரையும் ஒருபோதும் கைவிட மாட்டீ. ஒருபோதும் கைவிட மாட்டீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. சொல்லுங்க. காலமெல்லாம் காத்து கொண்டீ. சொல்லுங்க. காலமெல்லாம் காத்து கொண்டு நல்ல கரங்களை தட்டி உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டீ. ஒருபோதும் கைவிட. உம்மை நம்பி 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 உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டீ. ஒருபோதும் கைவிட மாட்டீ. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. சொல்லுங்க. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. உரிமையை எனக்கு தந்தீ. எத்தனை பெரிய பாக்கியம். உரிமையை எத்தனை பெரிய சாக்கியம். உண்மை நம்பி நம்பி உண்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோ. ஒருபோதும் கைவிட மாட்டீ. ஒருபோதும் கை. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோ. ஒருபோதும் கைவிட மாட்டீ. ஒருபோதும் கைவிட மாட்டீ. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. சொல்லுமா. சொல்லுங்க. அடிமைக்கு தந்தீரே. இந்த அடிமைக்கு தந்தீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ. ஒருபோதும் கைவிட மாட்டீ. ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி 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 உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ. ஒருபோதும் கைவிட மாட்டீ. ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ. ஒருபோதும் கைவிட மாட்டீ. ஒருபோதும் கைவிட மாட்டீ. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வார்த்தையிலே சுகம். வார்த்தையிலே மதுரம். வார்த்தையிலே சுகம். வார்த்தையிலே மதுரம். வார்த்தையினால் எல்லாம் கூடும். எல்லாம் கூடுமே. வார்த்தையிலே சுகம். வார்த்தையிலே சுகம். வார்த்தையிலே மதுரம். வார்த்தையிலே சுகம். வார்த்தையிலே மதுரம். வார்த்தையினால் எல்லாம் கூடுமே. எல்லாம் கூடுமே. வார்த்தையினால் எல்லாம் கூடுமே. நல்ல கரங்களை தட்டலாம் சேர்ந்து கூடுமே. எல்லாம் கூடுமே. அவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி. ஆமென். அவர் சொல்லாம் அவர் கட்டளை நிற்கும். கூடுமே. எல்லாம் கூடுமே.
உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் கூடுமே 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 எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் கூடுமே 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 எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமே கூடாதது ஒன்றுமில்லை கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. மனுஷரால் கூடாது, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது. சொல்லுமா சேர்ந்து நின்று, கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவே உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்று. நீ விசுவாசித்தாலே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. சொல்லுமா, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாய். மனுஷரால் கூடாதது, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது. சொல்லுமா, கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவே உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது. ஒரு விஷயம் கூட சொல்லுமா, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒரு விஷயம் கூட சொல்லுமா, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆமென். நம் தேவனால் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. என் நாமத்தில் பிரஸ்தாபப்பட்டு எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம். ஆவி ஆத்துமா சரீரத்தில் விடுதலை அப்பா. நம் ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் பெறுகிற தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சிறுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்து ஒருபோதும் தடைப்பட்டு போவதில்லை அப்பா. ஆம் தேவ ஜனங்களே, நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து நல்லா பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆண்டு தந்த பெரிய கிருபைக்கு ஆண்டவர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா?
ஆம் தேவ ஜனங்களை, நித்திய பெருமை கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்து 5-6 பேருக்கு நடந்திருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் குடும்பத்தில் தேவை உள்ளவர்கள் இருப்பென்றால் உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை நிச்சயமாய் தருவார். நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகின்ற வார்த்தையை நிறைவேற கர்த்தர் கிருபை தருவாராக. தொடர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்போமா? யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அங்கே ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மை பீப்புள் வில் நெவர் பி புட் டு ஷேம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரைஸ் லார்ட். அப்போ வெட்கம்னா என்ன அப்படிங்கிறத குறித்து உங்களுக்கு சொன்னேன். எது வெட்கம்? பிரைஸ் லார்ட். நீங்களே உங்களை தாழ்வாக நினைக்கும் ஒரு வேதனையான மனநிலை தான் வெட்கம். தோல்விகள் இழப்புகள் மூலமாக ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு ஸ்தோத்திரம் என்னது, தோல்விகள் இழப்புகள் மூலமாக மற்றவர்களுக்கு முன்பதாக தலை குனிந்து நிற்கிற ஒரு நிலை, அது வெட்கம் என்று சொல்லி உங்கள் மத்தியிலே சொன்னேன். மற்றவர்கள் பார்வையிலே அந்தஸ்துகள், கௌரவங்கள், நட்பெயர்களை இழந்து நிற்கிற ஒரு நிலை, அது வெட்கம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸ்தோத்திரம். தேவனுடைய அன்பை இழந்தவன் நான், தேவனுடைய கோபாக்கினிக்கு பாத்திரமாயிருக்கிறவன் நான் என்கிற நிலை, அந்த நிலையின் மனநிலையை நான் வெட்கம் என்று உங்களுக்கு சொன்னேன். அது மாத்திரமல்ல, யாரையும் பார்க்கவும் யார்கிட்டையும் பேசவும் அல்ல ஃபேஸ் பண்ணுறதுக்கே முடியாத ஒரு நிலை, அதை வெட்கம்னு சொன்னேன். இப்படிப்பட்ட நிலை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு இருந்துச்சு. இந்த யோவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட நிலை அவங்களுக்கு இருந்த 3 அவமானங்களை குறித்து சொன்னேன். 1, பொருளாதாரத்தின் அவமானம். பொருளாதாரத்தில் வாஷ்ட் அவுட்டாக இருந்தாங்க, ஒன்றும் இல்லை. ஏற்கனவே சொன்ன யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்களை பச்சை கிளிகள் திண்டனன்னு சொல்லி பார்க்கிறோம். வெட்டு கிளிகள் அனுப்பப்பட்டது, பச்சை புழுக்கள் அனுப்பப்பட்டது, முசுக்கட்டை பூச்சிகள். அதில் வெட்டு கிளிகள் என்கிறது ஒரு பெரும் திரள் கூட்டம் வந்து பசுமையாக இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு போயிடும். அன்னைக்கு அப்படி தான் அவங்களுடைய நிலை இருந்துச்சு. பசுமையான சூழ்நிலைகள் எல்லாம் மாறிப்போன நிலை, பயங்கரமான ஒரு வறட்சி, பயங்கரமான ஒரு வனாந்தர நிலை, ஒன்றும் இல்லாத ஒரு நிலை. ஒரு காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்து செழிப்பாக இருந்தவர்கள், பலன்களை அனுபவித்தவர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அனுபவித்த கூட்டங்கள், சும்மா இருந்தே ஆசீர்வாதங்களை அனுபவித்த கூட்டங்கள் இன்றைக்கு ஆண்டவர் விட்டு தூரம் போன நிமித்தமாக, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த நிமித்தமாக, ஆண்டவருடைய கட்டளைகளை மீறின நிமித்தமாக, மற்ற ஜனங்களுடைய முறைமைகளை பழக்க வழக்கங்களை பின்பற்றினது நிமித்தமாக, மற்ற ஜனங்களோடு கூட சம்பந்தம் கலந்த நிலையில் காணப்பட்டது நிமித்தமாக என்னாச்சு அப்படின்னா ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ள வந்துட்டாங்க. அதில் அவங்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு அவமானம் என்ன அப்படின்னா பொருளாதார அவமானம். ஏந்தி நிற்கிற ஒரு கிளை, ஏந்தி நிற்கிற ஒரு நிலை அவங்க வாழ்க்கையிலிருந்து சொல்லி பார்க்கிறோம். 2ஆவதாக மத ரீதியான ஒரு அவமானம் என்ன அப்படின்னா அவங்க நிமித்தம் ஆண்டவரும் ஸ்தோத்திரம் என்னது இகழப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாரும் சொன்னாங்க, உன் தேவன் எங்கே? ஏசு அற்புதமானவர், ஏசு அதிசயமானவர், ஏசு வல்லமையுள்ளவர், ஆமென், அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், விடுதலையின் தெய்வம், வெற்றியின் தெய்வம் அப்படிலாம் சொன்னீங்களே, இப்போ அந்த ஆண்டவர் எங்கே போயிட்டாரு? ஆண்டவர் முடியலையா? அல்லது ஆண்டவர் கைவிட்டு விட்டாரா? அல்லது மறந்து விட்டாரா என்று சொல்கிற நிலை, அந்த நிலை சோதரன் மத ரீதியாக ஆவிக்குரிய நிலை. மற்ற ஜனங்களும் சோதரம் கேவலமாக நினைக்கிற நம் நிமித்தமாக ஆண்டவர் தூஷிக்கப்படுகிற நிலை, ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிற நிலை, அப்படி ஒரு நிலை. 3ஆவதாக சோதரம் ஒழுக்க ரீதியான ஒரு அவமானம். அவங்க வாழ்க்கை, அவங்க செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் அவங்களுக்கு ஒரு அவமானத்தை கொடுத்து பார்க்கும் பொழுது இவன் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சால், இந்த குடும்பம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்த ஆட்கள், இப்படிப்பட்ட அவர்ச்சனமான கிரியைகளை செய்த குடும்பம் அப்படி சொல்கிற நிலை, இப்படி தான் அவங்களுடைய சிச்சுவேஷன்ஸு. அப்போ ஆண்டவர் இந்த ஜனங்களுடைய சூழ்நிலையை பார்த்து 3 வித மீட்புகளை தந்தார்னு தான் காலையில் பிரசங்கம் பண்ணேன். முதலாவதாக உடன்படிக்கையின் மீட்பை கர்த்தர் கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் சொல்றாரு, என் ஜனங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இது வரைக்கும் அவர்கள் தூரமா இருந்த இதை குறித்து பார்க்கிறோம்.
அந்த பகுதி நீ வாசி, தேசத்தின் குடிகள் அல்ல சகல குடிகள் அப்படின்னா தேசத்தின் குடி அப்படிங்கிறது தான் அல்ல சொல்லுது. அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவங்க அழைக்கப்பட்டாங்க. இப்போ தடவை ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். அல்சோத்திரம் ஆமேன். ஸ்தானத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார், அடையாளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். இப்போ ஒரு அடையாளம் என்னன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படி சொல்ல நீங்க யாத்திராமத்தி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என் ஜனங்கள் நான் உங்கள் தேவன் அப்படின்னு சொல்றார். பாருங்க, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன் தேவன், நீ என் ஜனங்களாக இருக்கிறீர்கள். கரங்களை வைத்து ஒரு அலைச்சங்க பார்ப்போம். நீங்கள் என் ஜனங்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த கவனன்ட் ரிலேஷன்ஷிப் மீண்டும் ஆக்டிவேட்டா மாறுது பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்ல ஈஸியாக இந்த உடன்படிக்கையின் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்கள் நிறைவேறாமல் இருக்காது, நிறைவேறி கொண்டு இருக்கும். ஆனால் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை இவர்கள் தங்களுடைய செயல்களின் மூலமாக வேண்டாம் என்று வெறுத்த சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனாலும் கூட இவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் இரக்கம் பாராட்டி செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறி அந்த ஜனங்களுக்கு ஒரு மறு வாய்ப்பை கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். நீங்கள் பாருங்க, இயேசுவின் பிள்ளைங்கிற ஒரு அடையாளம், இயேசுடைய மடமாட்டிங்கிற ஒரு அடையாளம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரலோகத்தின் பிரஜைகள்ங்கிற அடையாளம், ஒரு இயேசுவின் சீஷர், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்கிற ஒரு அடையாளத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார், எனக்கு தந்திருக்கிறார். மீண்டும் இந்த உறவு, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், இழந்து போன அந்த உறவு மீண்டும் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு முக்கியமான விஷயம், உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டிய அந்த உறவு தான். சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷனை ஆண்டவர் உண்டு பண்ணினாரு, அந்த மனுஷரோடு கூட ஆண்டவர் உறவு வைக்கும்படியாக தான். திரியேக தேவன், ஏற்கனவே பிதாவாகி தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் இருக்கிறார். அவர்களுக்குள்ளே நல்ல ஐக்கியம் இருக்கிறது. ஆனாலும் கூட ஏன் மனுஷனை, ஆதாமை, ஏவாளை, பின்பதாக மனு வர்க்கத்தை ஆண்டவர் உண்டாக்கினார் என்றால் அவர்களோடு கூட ஐக்கியப்படுவதற்காக. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஏதேன் தோட்டத்தில் பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் ஆண்டவர் வந்து உலாவி அவர்களோடு பேசுகிற நாட்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் மேன்மை. நான் யார், எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறேன், என் வாழ்க்கை நோக்கம் என்ன என்பதை நீங்களும் நான் சரியாக அறிந்து கொண்டவர்களாக இருப்போம் என்றால் நாம் வெற்றியாளர்களாக இருப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு சோதரர் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அது சின்ன கூட்டமாக இருந்ததுனால தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். நீங்கள் திரட்சியான தனம் என்று சொல்லி நான் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவருடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை செய்து சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தான் யார் என்பதை காட்டினார். இந்த ஜனத்திற்கு அற்புதங்களை செய்த ஆண்டவர், நீங்கள் என்னை விசுவாசிக்கும் பொழுதும் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதை குறித்து பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனங்களே, உங்க வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ ஆண்டவரோடு இருக்கிற உறவு தான் மேன்மையானதா இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. எது உங்க லைஃப்ல இருக்குதோ இல்லையோ ஆண்டவரோடு இருக்கிற இந்த ஐக்கியம் மிக 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 முக்கியமானது. பிரைஸ் தி லார்ட். இயேசு நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். இந்த உலகத்தில் 100% மனிதனாய் வாழ்ந்த பொழுது ஸ்தோத்திரம் அவர் பிதாவோடு ஐக்கியமாக இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த பிதாவே, நானும் நீரும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மோடு கூட ஒன்றாயிருப்பதற்காக. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ரிலேஷன்ஷிப். பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்த பொழுது முதல் நடந்த விஷயம் என்ன? தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை இழந்து போனோம். அதான் பாட்டு பாடுவோம், உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அருமையான பாட்டு பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்தீது, கத்தானீர் காத்திடும் உம்மை போல் யாருண்டு, மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும், முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய
தீனம் தோறும் தேவா உணர்த்தோ. உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தீனம் தோறும் தேவா உணர்த்தோ. உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா. உம்மை போல் யாருண்டு சொல்லுங்க. உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா. இந்த பாதலத்து உம்மை போல் யாருண்டு. ஹல்லேலூயா. என்ன சொல்லணும்? உமக்கும் எனக்கும் இடையில். எனக்கு ஈஸியாக மொபைல் ஃபோன் வந்துடுது பாருங்க, அப்படிதானே? ஈஸியாக வந்து உள்ள உட்காந்து நம்மையும் ஆண்டவரையும் பிரிச்சுது. ஃபஸ்ட்டு பிரிக்கிறது எதை பிரிக்குது? ஆண்டவருக்கான நேரம் தான். இன்னைக்கு காலையில் இங்கிலீஷ் சர்வீஸில் பிரசங்கம் டாக்டர் மேஷாக் சொன்னாங்க. என்னது ஒரு நாளைக்கு நமக்கு 24 மணி நேரம் இருந்தாலும் 20 மணி நேரத்தை நம்ம வேஸ்ட்டாக ரொம்ப கழிச்சிட்டு அப்புறம் ஆண்டவருக்கான அந்த 1 மணி நேரத்தை நம்ம செலவழிக்கிற இடத்துல ரொம்ப ஐயோ டைமே இல்லை, அதை செய்ய வேண்டியிருக்கு, இதை செய்ய வேண்டியிருக்கு, அப்படி நடக்க வேண்டி இப்படி நடக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் திருடலாமான்னு பார்ப்போம். ஆண்டவரே எனக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷம் ஜோமிக்கிறேன்ப்பா, நாளைக்கு சேர்த்து ஜோமி. அவர் சொன்னார், நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிற காரியங்களை குறித்து பேசணும். அதில் சொன்ன நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு கூட்டி செஞ்சிடேன்ப்பா. நான் கூட உங்கள்கிட்ட சொன்னேன், அப்படி தானே? இந்த 46 உபவாச ஜெப நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு தீம் சாங் ஒரு 3 பாட்டு கொடுத்துருக்கிறார். என்னது? என்ன பாட்டு? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, 2வதாக கூடுமே எல்லாம் கூடுமே, அடுத்து கூடாதது ஒன்றுமில்லை. ரொம்ப கருத்தால மிக்க தியாலஜிக்கலாக சவுண்டாக இருக்கிற பாட்டு. அப்போ ஒரு சகோதரி எனக்கு நேற்று ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவங்க ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க. போன மாதம் நல்ல பிஸ்னஸ் நடந்திருக்கு, இந்த மாதத்தில் பிஸ்னஸ் நடக்கவே இல்லை, 2 பிஸ்னஸ் தான் நடந்திருக்கு. ஆல்சோ போன மாதம்லாம் 10 பிஸ்னஸ் மேலே நடந்த விஷயம். அப்போது அவங்க அந்த பிஸ்னஸ் நிறுவனத்தில் உட்காந்து சும்மா இருக்க நேரத்தில் வெட்டி கதை பேசாதபடி, மொபைல் நோண்டாதபடிக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் சற்றும் எதிர்பாராத நிலையில் 3வது ஒரு பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, நம்ம எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு ஆசீர்வாதமாமா. அப்போ சாதாரண ஆண்டவரோடு இருக்க இந்த ரிலேஷன்ஷிப் ஜபம் ஏன் சொல்கிறோம்? ஸோ ஜபம்னா உங்கள் தேவைகள் லிஸ்ட் போடுற நிலையா இல்லை, நீங்கள் அவர்கிட்ட பேச, அவர் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு பேர் தான் ஜபம். அதான் ஒரு பாட்டு சொல்லுவோம், அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவின் சமூகத்தில். ஒரு அருமையான பாட்டு. அமர்ந்து காத்திருப்பேன் எந்த அப்பாவின் சமூகத்திலே, அமர்ந்து காத்திருப்பேன் எந்த அப்பாவின் சமூகத்திலே, அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். சொல்லுங்க பாப்போம். அவர் பேச நான் கேட்பேன், நான் பேச அவர் கேட்பார், அதுதான். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் உட்கார்ந்து அவர் சொல்றது கேட்டிருக்கீங்க? ஏதோ அவசரமா எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் எங்களை சர்ச்சில் சொல்லி கொடுத்துருங்க, பெரிய பாஸ்டர் சொல்லி கொடுத்துரு, ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நாங்கள் வெளியே போகிற ஆசீர்வாதத்தை தாங்க வச்சுக்கோம் அப்படின்ட்டு டக்குன்னு முடிக்கிற நிலையை இருக்கிறப்பார். அவர் என்ன சொல்றான்னு கேட்குறீங்களா? அவர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் எரேமியா 33 ஆண்டவர் சொல்றாரு, அலிசோ என் பிரமாணத்தை உங்க இதயத்தில் எழுதி வச்சு அவர் சொல்றாரு எரேமியா 31:33 சோத் நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ முதலாவதாக அலிசோத்ரா அவங்க வாழ்க்கையில வெட்கத்தை நான் மாட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர் செய்த காரியம் என்ன? அந்த உடன்படிக்கையை மீட்டெடுக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவரோடு இருக்க ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணுங்க.
அதை நம்ம இழந்துட போயிடாது. ஒருவேளை நீங்கள் இழந்திருக்கீங்க, அல்லது ஸ்தோத்திரம் ஆண்டவரோடு ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கிறீங்க, வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவராக இருக்கிறீங்க, சபைக்கு ஏதோ பேருக்கு வந்துட்டு போகிறீங்க, ஒரு சின்ன பாட்டுக்கு பாடிட்டு ஏதோ உட்காந்து வசனத்தை கேட்டு போகிறவங்களா இருக்கீங்க. இன்னைக்கு சீர் பொருந்த கர்த்தர் கிருபை தருவாராக. அவரோடு இருக்க இந்த ரிலேஷன்ஷிப் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டதாய் காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மறுசீரமைப்பு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். மீண்டும் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிற ஒரு பாக்கியம் உண்டாகட்டும். மீண்டும் அவருடைய பிள்ளைங்கிற ஒரு அடையாளம் உங்களுக்குள்ளே வரட்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அந்த கவனன்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு சேஃபான ஒரு வாழ்க்கை இருக்கும். எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற ஆண்டவர். என்னைக்கு அந்த ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது, ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், அது நிமித்தம் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் சொல்றார். எத்தனை ஜெனரேஷனை தாண்டி எத்தனை ஜெனரேஷன்களை தாண்டி சொல்றார், ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்குது. காரணம் என்ன? அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்கு. குட்டி தேசமா இருந்தான். நிறைய நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் இருக்கிறாங்க. சாதனை காரணம்னா கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை காத்துக்குங்க, அது ஒரு பெரிய பாக்கியம். இரண்டாவதாக நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? உடைமைகளின் மீட்புன்னு சொன்னேன். உடைமைகளின் மீட்பு. நீங்கள் யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யோவேல் 2:25 வாசிப்பார். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பிய என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு சொல்லுங்க அல்லேலூயா திரும்ப அழிப்பேன் என்று சொல்றாரு. ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது 2:19 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அது தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் என்ன செய்வேன் உங்களுக்கு கொடுத்தேன், அதனால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒன்று சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத நிலை, அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் நான் தருகிற ஆண்டவர். நான் எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையை சொன்னேன். 1977ஆம் வருஷத்தில் என் தாப்பனாருடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது. வெளியே தலை காட்ட முடியாது, வெளியே வரமாட்டாங்க. சோத்திரம் அந்த சூழ்நிலையை மறக்கிறது, குடிக்கிற ஒரு நிலை தான் காணப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் ஒரு பாஸ்டரோட அம்மா, அவங்களுடைய மகன் ஒரு குடிகாரன், அதை குறித்ததான சோகத்தை எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுது, காலையில் இவங்க குடித்து தெளிவாகிற டைமில் அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் தொட்டு உடனே பைபிள் எடுத்து எழுதுறாங்க. சோத்திரம், இன்று முதல் குடிக்க மாட்டேன், இன்று முதல் வெத்தலை பாக்கு போட மாட்டேன், இன்று முதல் படம் பார்க்க. ஏன்னா ஒரு படத்தையே பல நேரம் பார்த்து கதை எழுதுகிறாள், அப்படி டிட்டோவாக எழுதுனாள். அப்படிப்பட்ட ஆள் எழுதுனாங்க. அன்னைக்கு தான் வாழ்க்கையில் திருப்புமனை வந்துச்சு. இந்த பைபிளை கண்ணீரோடு கூட வாசிக்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு அதிசயத்தை சொன்னேன். அவருடைய நண்பர் ஏற்கனவே அவருக்கு நிறைய ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த நண்பர்கிட்ட சொல்கிறாங்க, நான் மீண்டும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க இருக்கிறேன், கொஞ்சம் பேப்பர் சப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களா அல்லது நான் கொடுத்து அனுப்பவா? மீண்டும் அந்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிச்சு எல்லா கடன்களையும் அடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் சொல்றேன், பட்சித்த வருஷங்களின் பலனை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தருவார். உங்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் மீட்கும்படியாக கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நீங்க எழுதிக்கிடுங்க, வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 26ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அல்ல ஸ்தோத்திரம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் உங்களுக்கு வரும்னு சொல்லி கரங்களை வைத்து அழைச்சுங்க பாப்பா. எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஐசாயா chapter 61 and verse 7 உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லவர். அவர் சொல்லிட்டா நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருக்கலாம் உங்க பார்வையில். மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். என் தாப்பா நினச்சாங்க இன்டர்நேஷ்னல் பாஸ்போர்ட் எடுத்து தப்பிச்சு வரணும்னு நினச்சாங்க. ஆண்டு சொன்னால் மற்றவர் போல நீ ஓடி போவதில்லை, இருக்கிற பிரயாசத்தை கத்தரும் ஒரு ஸ்டார்டிங்கை கத்தர் வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அற்பமான ஒரு ஆரம்பமாக இருக்கலாம், அதுக்கு நீங்கள் தலை சாய்க்கும் பொழுது உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கத்தக்கதான கிருபை கர்த்தர் தர வல்லவர். சொல்லுங்க அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மற்றும் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சிக்லாக்கிலே தாவீதுக்கு ஒரு பெரிய சிக்கலே வந்துச்சு. எல்லாவற்றையும் தூக்கிட்டு போன சிச்சுவேஷனில்
அது சோதர் கலங்கி போனான். எல்லாரும் அவனை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றை நம்பி வந்ததுனால தான் எங்களுக்கு பிரச்சனை. அவங்க எல்லாரும் சோத்திர பலமில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாங்க. பின்பதாக 8ஆம் வசனத்தில் தாவீது ஆண்டவர்கிட்ட விசாரித்த பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க சகலத்தையும் திருப்பிக் கொள்வீங்க. இழந்து போன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இழந்து போன இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இழந்து போன சமாதானம், இழந்து போன சந்தோஷம், இழந்து போன சுகம், அல்ல இழந்து போன சம்பூர்ண நன்மைகள், இழந்து போன ரட்சிப்பு, இழந்து போன வேறு பிரிந்த வாழ்க்கை, இழந்து போன பிரதிஷ்டை, இழந்து போன ஆர்வம், இழந்து போன அந்த வைராக்கியம், எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தருகிற ஆண்டவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. காலூன்றி நிற்க செய்கிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். Amen. He is a God of second chance and he is God of several chance. மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்து தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர். பிரயோஜனமற்ற ஒனேசிமை பிரயோஜனமாய் மாற்றுறது உண்மை என்றால், அல்ல சவுல் பவுலை கர்த்தர் மாற்றி எதிராக இருந்த அவனை அல்ல தமக்கு ஊழியக்காரனை மாற்றுவது உண்மையா இருந்தால் உங்களையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, உடைமைகள் எல்லாம் மீட்கிற நிலைகளை குறித்து பார்க்கிறோம். எரேமியா 30ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிக்க சொன்னேன். 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சரி, எரேமியா 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 18ஆம் வசனம், 33ஆம் அதிகாரம் 7-9 வசனம் குறிச்சு. மூன்றாவதாக சோத்திரம் என்ன மீட்பு அப்படின்னா, உள்ளான மனிதனில் ஒரு மீட்பை சோத்திர கர்த்தர் கொடுத்தான். முதலாவது சொன்னேன் என்னது, உடன்படிக்கையை மீட்டெடுத்தார். இரண்டாவதாக உடைமைகளை மீட்டு கொண்டார்கள். மூன்றாவதாக உள்ளான மனிதன், அவங்க உள்ள ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் 28, 29 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கலான்னு சொல்லார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்தைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. நீங்கள் என்னாமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நம்பர்ஸ் சாப்டர் 12 and verse 6 பாருங்கள், நல்லா கவனிங்க. யார் பார்த்தீங்க அப்படின்னா தீர்க்க சொன்னாங்கன்னா பெரியவங்க ஊழியக்காரங்க தான் தீர்க்க சொன்னாங்க. பாருங்க, அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ள ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகி நான் தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு கூட பேசும். அன்னைக்கு நீங்கள் ட்ரெடிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, மூப்பர்கள் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் குமாரரும் குமார்த்திகள். சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் தாழ்வு மனப்பான்மையை கர்த்தர் மாட்டுகிறார். உங்களுக்குள்ள ஒரு மாற்றனா, உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. அன்றைக்கு அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துட்டு, எப்படிப்பட்ட, நான் தவறான ஆளு, நான் முன்னேற முடியாத ஆளு, என் வாழ்க்கை தேவ கோபத்துக்கு உள்ளான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் இந்த நெகட்டிவாக பேசுறதே வழக்கமாக வச்சுருக்காங்க. அவங்கள நெகட்டிவாக மாறி கூட இருக்கிற ஆட்களை நெகட்டிவாக மாற்றிடும். அது ஒரு பெரிய ஒரு அசுத்த ஆவி பாருங்க. அவங்களும் எதிர்மறையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற ஆளையும் பேச வச்சிருவாங்க. சில நேரங்களில் ஊழியக்காரரே பேச வச்சிருவாங்க. முந்தைய சபையில் ஒரு வாலிப தம்பி இருந்தான். வீட்டில் எப்பயுமே போராடிட்டே இருப்பான். சோத்ரா அவங்க வீட்டில் எல்லாருமே நல்லா சத்தமாக பேசுவாங்க. திடீர்னு பார்த்தா வெளியிலேருந்தே டிவி வச்சு பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு டாபிக் ஆயிட்டுனா அந்த தம்பி என்ன செய்வான்னா, அவன் ஜெயிக்கிற வரைக்கும் விடவே மாட்டான். கடைசியில் அவங்க அப்பா அம்மா சொன்ன, சரியப்பா நீ சொல்கிறதான் சரி, நான் தான் விடுவான். அப்படி இல்லை தேவ ஜனங்களே, அப்படிப்பட்ட ஆவில ஒரு ஸ்தோத்திரம், ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருகிற ஆண்டவராயிருக்கு. அன்னைக்கு அவங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை. அல்ல ஸ்தோத்திரம், நாங்களாம் பயன்பட முடியுமா? எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் வர முடியுமா? நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா? நாங்கள் பயன்பட முடியுமா? கர்த்தர் சூழ்நிலையை மாற்றான். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார். கரங்களை போய் தெளிச்சவங்க பாப்பா என்ன சொல்லப்பட்டிருக்கான், உங்கள் பயத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். பிரைஸ்லாம். இன்னைக்கு எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னா நிறைய பேருக்கு பயம். 12th நாளையோடு எக்ஸாம் முடியுது, அப்படி தானே? நாளை கடைசி பயாலஜி எக்ஸாம் இருக்குது, மற்றவங்களுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் எக்ஸாம் இருக்கும் பாருங்கள். அல்ல சோத்திரம், எல்லாருக்கும் பயம். என்னது, என்ன ரிசல்ட் வரப்போகுது, அடுத்தது என்ன படிக்கணும். இன்றைக்கி ஒரு ஃபேஷனில் எல்லாருமே என்னது, நீட் படிக்கிறீங்க. அல்ல சோத்திரம், எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டி மாதிரி மாறிப்போச்சு. +2 முடித்தாலும் இப்போ என்னது, தரிசனம் இருக்குதோ இல்லையோ நம்ம என்ன செய்கிறோம், நீட் ஒரு முயற்சி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி, அட்லீஸ்ட் முயற்சி பண்ணால் என்ன, கிடைச்சா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு முயற்சி பண்ணுற நிலையை குறித்து பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கிறனால தான் ஜனங்கள் தற்கொலை பண்ணுறாங்க, குழப்பம் அடைகிறாங்க.
அலுவலகத்தில் பல போராட்டங்கள் இருக்கு. நிறைய நேரங்களில் நிறைய வீடுகளில் பார்க்கும் பொழுது வாலிப பசங்க அலுவலகம் அவங்களுக்கு வாழ்க்கையில் தரிசனங்கள் இல்லாத நிமித்தமாக, வாழ்க்கையில் தரிசனங்கள் இல்லாத நிமித்தமாக பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் இருக்கிறத குறித்து பாருங்க. ஆண்டவங்க சொல்கிறாரு, நீ எதிர்பார்த்த குறித்து கவலைப்படாதப்பா, அதுக்கு ஒரு தீர்க்கதரிசிட்ட கூட போக வேண்டியதில்லை, நான் உன்னோடு கூட பேசுகிறேன் ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ்ல 12th முடித்தவங்களுக்கு நான் சொல்கிறேன், அலுவலகத்தை நீங்கள் நீட் படிக்கிறீங்களோ, அது படிக்கிறீங்க, இது படிக்கிறீங்களோ, இல்லை, நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். வந்திருக்க 12th ஸ்டூடெண்ட் வந்திருக்கீங்க, எஃப்சி என்ன ஜெபம் பண்ணணும், நீட்டு போகிறாளா போகலையா அது அடுத்த விஷயம், போங்க. ஆனால் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கு சொன்னால், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஹல்லேலூயா. நீங்கள் டாக்டர் ஆகாதது ஆண்டவர் சித்தமாக இருக்கலாம், உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்க்க வல்லவராக இருக்கிறார். மீன்ஸ் நான்லாம் ஒரு காலத்தில் ஊழியத்துக்கு வர விரும்பலை, அது கஷ்டத்தினால இல்லை, ஜனங்கள் நிமித்தமாக வர விரும்பலை. நாங்கள் அப்பா அவ்வளோ ஊழியத்தை செஞ்சு பட்ட பாடுகளை பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்து தான் ஆகணுமா அப்படின்ச்சு. ஆனால் சின்ன வயசில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டேன். வந்த பின்பதாக எவ்வளோ சவால் வந்து தெரியுமா. ஆனால் ஒன்று நம்மளை சோத்ரா அந்த சந்தோஷத்துலேருந்து ஓட்டத்துலேருந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. பல போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் இருந்துச்சு. நிந்தைகள்லாம் இருக்க தான் செஞ்சுது, அல்லது எக்ஸ்ட்ரீமான அவமானம்லாம் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் கர்த்தர் கைவிடவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பாருங்க, நல்லா கவனிங்க, உள்ளான மனுஷன்ல ஒரு பெரிய மாற்றம். அடுத்தது பாருங்க 28ஆம் வசனத்தில், உங்கள் குமார், அடுத்ததாக உங்கள் வேலைக்காரிகள் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன். என் ஊழியர் பாஸ்டர்மா நினச்சிடாதீங்க. சோத்திரம். அது என்ன அர்த்தம்னா, சர்வன்ட், வேலைக்காரங்க மேலேயும் வேலைக்காரிகள் மேலேயும் ஆவி ஊற்று. ஆண்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, சோத்திரம், எந்த பார்ஷியாலிட்டியும் என்கிட்ட கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். எந்த பார்ஷியாலிட்டி. அன்னைக்கு யூத ஜனங்கள் பெண்களை இழிவாக நினச்சாங்க, வேலையாட்கள் ரொம்ப இழிவாக நினச்சாங்க, வேலையாளில் ஆண்கள் இழிவாக நினச்சாங்க, பெண்கள் அப்போ எவ்வளோ கேவலமாக நினச்சிருப்பாங்க. ஆண்டு சொல்கிறாரு, என்ன சோத்த சமநிலை தான்ப்பா என் வாழ்க்கை. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை, ஏழை என்கிறவனும் இல்லை, பணக்காரன் என்கிறவன் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சரிசமம். அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்போ 28ஆம் வசனம் சொல்றாரு, மாம்சமான என் ஆவியை பக்கத்தில் கை கொடுத்த உங்களுக்கும் அபிஷேகம் உண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் பாருங்க அந்த ஏற்ற தாழ்வெல்லாம் ஒட்டச்சி போட்டதை கொடுத்து பார். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளுக்குள்ள அல்லது அப்படிப்பட்ட ஒரு சிந்தை வரட்டும். எனக்கு வேண்டியால் வேண்டாதால் இருக்கக்கூடாது, எல்லாரையும் ஒன்று போல பார்க்கணும். எப்பயுமே இந்த ஊழிய பொறுப்பாளர்கிட்ட சொல்வேன், நீங்கள் எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்கு. பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. எல்லாரையும் நீங்கள் நேசிக்கணும் தேவ ஜனங்களே. நிறைவுள்ளவங்க இருப்பாங்க, குறைவுள்ளவங்க இருப்பாங்க, பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, பாவிகளும் சபைக்குள்ள இருப்பாங்க. அவங்களையும் நேசிக்கும் பொழுது கிறிஸ்து அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை தர வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒதுக்கி வைக்கிறதுனால மாற்றம் வராது, நேசிக்கிறதன் மூலமாக மாற்றம் வரும். ஜெபிக்கிறதன் மூலமாக ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர வல்லவர். அப்போ பாருங்க, உள்ள ஆளு மனுஷன்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தர்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கே சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதேன்னு சொல்றாரு. ஒருபோதும் ஏன்னா இன்றைக்கும் வெட்கப்பட்டு போவதில்லை, என்றைக்குமே வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வாக்கு தத்துவம் அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு இருந்துச்சு, கடைசி கால ஜனங்களுக்குமான வாக்கு தத்துவம் ஆயிடுச்சு. வெட்கப்பட்டு போவதில்லைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க வெளியேறி போவதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. அது அர்த்தம் என்ன தெரியுமா? என் ஜனங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்க வெளியேறி போக மாட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிள் காலையில் சொன்னேன், அல்ல மரத்துல வந்து ஒரு இலை கீழே விழும்போது என்ன பச்சை பசேன்னு இருந்த இலை எப்படி மாறிச்சு, ஒரு ப்ரௌன் கலர்ல மாறுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே கிடையாது. அல்ல நீ மரத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு நபராக இருப்பாய், நீ என்றைக்குமே பசுமையாயிருப்பாய். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு காலத்தில் காஞ்சி இருந்த நிலைகள் இருக்கலாம், ஒரு காலத்தில் பட்டுப்போட நிலைகள் இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க செய்கிறது மாத்திரமல்ல, என்றைக்குமே பசுமையாக இருக்கத்தக்கதான ஒரு பெரிய கிருபை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். சர்ச் கேம்பஸில் பல மரங்கள் இருக்குது. அதில் வேப்ப மரம் நல்ல காற்றாக இருந்தாலும், புங்க மரம் நல்ல காற்று வந்தாலும், அந்த ஆக்சிஜன் நிறைந்த மரம்னு சொல்லுவாங்க, நல்ல ஆக்சிஜன் கொடுக்குற மரம் வேப்ப மரம், புங்க மரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம கேம்பஸ்குள்ளே என்னது மூங்கில் இருக்குது.
மூங்கில போல நல்ல ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுற மரம் ஒன்றும் இல்லை. அதனால சர்ச்சுக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். பக்கத்தில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே என்னது ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்காங்க, ஸ்பைடர் பிளான்ட் வச்சுருக்காங்க, அலோவேரா வச்சுருக்காங்க. எல்லாம் இது இருக்கிற நல்ல ஆக்சிஜன். உங்களுக்கு சர்ச்சு எதுவும் எந்த விஷயத்துலையுமே இடர்கள் கிடையாது. உள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா சீசனில் எல்லா இலையும் என்ன செய்யும், படப்படன்னு கீழே விழுது. நீங்கள் வருவீங்க, என்னப்பா இங்கே சர்ச்சில் இருக்கவங்கள உயிரோடு தான் இருக்காங்களா, இவ்வளோ குப்பையாக இருக்குன்னு நினைப்பீங்க. சாயந்தரம் தான் பெருக்கியிருப்பாங்க. இப்போ அதுக்குள்ளே என்ன ஆயிரும், குப்பையாயிரும். அப்போ நாங்கள் எல்லாம் உட்காந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆராய்ச்சி பண்ணோம். ஒரு கோவிடுக்கெலாம் முன்னால் இலையே விழாத ஒரு மரம் கண்டுபிடிக்கணும். இலையே விழாத மரங்கள் இருக்குது. இழுப்ப மரம்னு ஒன்று இருக்குது. சரியா, இழுப்ப மரம்னு போய் வாங்க போனால் வேறு மரத்தை கொடுத்தான், நம்மளை ஏமாற்றிட்டான். ஆனால் அது கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டு. இந்த இழுப்ப மரம் பார்த்திங்க அப்படின்னா என்னது, இலை கீழவே விழாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பச்சையாக இருக்கும். அந்த மரம் இப்போ இந்த போகிற கேம்பஸ்கிட்ட இருக்குது. அதுக்கு அந்த வெரைட்டி சேர்ந்த மரம் தான் அது. அதே மாதிரி ஒரு சில மரங்கள் இருக்குது பாருங்கள், இலை கீழே விடாது. நீங்கள் அப்படிப்பட்ட மரம் வேணால் பக்கத்தில் சொல்லலாம், நீங்கள் ஒரு இழுப்ப மரம்னு சொல்லலாம். நான் இழுவணின மாதிரி இருக்கேன் அப்படின்னு. அப்படி நீங்கள் சங்கீதம் 1 வாசித்து பார்த்தீங்கன்னா, தன் காலத்தில் தன் கனியை தந்து என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னா நீங்கள் வெளியேறி போவதில்லைன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஒரு ஆமைச்சலுங்க பார்ப்போம். சரி, இப்போ தான் என் செய்தியை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாம் டென்ஷன் ஆகிடுவீங்க. வேகமாக 3 குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ தான் இன்னைக்கு பேச வேண்டிய, இந்த சர்வீஸில் பேச வேண்டிய காரியம். சரி, அது சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இந்த வெட்கமான நிலைகள் மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்பர் 1, முதலாவதாக எல்லாவற்றையும், உங்கள் பாவங்கள், உங்கள் குறைகள் அல்லது சோத்திரங்கள், எல்லா ஒழுங்கினங்கள் என்னதான் இருந்தாலும் எல்லாவற்றையும் மூடி மறைக்காமல் அறிக்கையிடுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். என்னது, யார்கிட்ட? பக்கத்து வீட்டு ஆள்கிட்ட கிடையாது, பக்கத்தில் உட்கார்ந்துருக்க ஆள்கிட்ட கிடையாது, இல்லை பாஸ்டர் வினோத்டியா கிடையாது, பாஸ்டர் அம்மாட்டியா சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கிட்ட அவங்களுக்காக ஜோம். நான் ஃபஸ்ட்டு பிரைஸ்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, மூடி மறைக்க பிரச்சனை தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, மூடி மறைக்க பிரச்சனை. அதான் பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழி 28:13. சார், நீதிமொழி 28:13 என்ன சொல்லியிருக்கு? தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு. நீங்கள் என்ன சொல்லணும்? நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன்ல, நான் நிறைய விஷயங்களை ஜெயித்தேன். எப்படி ஜெயிச்சேன்னா, பைபிள் எழுதி வச்சு ஜெபம். பைபிளுங்கிறது ரொம்ப பர்சனலான விஷயம். கடந்த நாட்களில் ஆசீர்வாதமான குடும்பங்களை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் சர்ச்சில். அதில் ஒரு விஷயம் சொன்னேன், பிரைஸ் தி லார்ட், ரெஸ்பெக்டிங் த பவுண்டரிஸ் அப்படின்னு, எல்லைகளை கனப்படுத்துதல் அப்படின்னு சொன்னேன். அதில் சொல்லும் பொழுது ஒரு பெர்மிஷன் இல்லாமல் சோத்திரம் மற்றவங்களுடைய மொபைல் ஃபோனை எடுக்காதீங்க, பார்க்காதீங்கன்னு சொன்னேன். ஒரு கணவனுடைய மொபைல் ஃபோனாக இருக்கலாம், மனைவியுடைய மொபைல் ஃபோனாக இருக்கலாம். அதே நேரத்தில் கணவனுடைய மொபைல் ஃபோனுடைய பாஸ்வேர்டு யாருக்கு தெரியணும்? மனைவி தெரிஞ்சிருக்கணும். மனைவியுடைய பாஸ்வேர்டு, பிள்ளைகளுடைய மொபைலுடைய பாஸ்வேர்டு. இப்போ எல்லாம் எங்கள் வீட்டு பசங்களே யோசிக்கிறாங்க, என்னப்பா செய்கிறது? தெரிஞ்சிருக்கணும். ஒளிவு மறைவே இருக்கணும், தூக்கி வைக்கலாம், பாரு என்னன்னா பார்த்துக்கணும் லெவலில் தான் இருக்கணும். நம்ம மூடி மறைச்சிட்டே இருந்தான் வைங்களேன், அங்கே ஒளிச்சு கிடிச்சு போனான்னு வைங்களேன், சிக்கல். எங்களாலும் பேசணுன்னா வீட்டில் எல்லாம் இருக்கிற இடத்துலாம் பேசும், ஒளிச்சு கிடந்து சொல்லுங்க அப்படின்னா உண்மையான ஆளாக இருந்தாலும் சந்தேகப்படுவாங்க. அப்போது ரெஸ்பெக்டிங் த பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னேன். அதே நேரத்தில் நான் சொல்கிறேன், ஒருத்தருடைய மொபைல் பெர்மிஷன் இல்லாமல் எடுக்காதீங்க. அதே நேரத்தில் ஒருத்தருடைய பைபிளை பெர்மிஷன் இல்லாமல் தொடாதீங்க. ஏன்னா நீங்கள் எழுதி ஜெயிக்கிறது இந்த வேதாகம் தான். சொல்லுங்கள் அல்லேலூயா. நான் பென்சிலில் நிறைய எழுதி அப்புறம் என்ன செய்யறது? ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுன்னு அழிச்சிடுறது. எழுது ஆண்டவர் ஒரு நாள் டக்குன்னு ஒரு சர்க்கிள் வந்துட்டுன்னு வைங்களேன், உடனே ஆண்டவரை இன்னைக்கு தவறு செஞ்சேன்ப்பா என்ன மன்னிங்க, பிரைஸ்லாம் அழிச்சோத்தை திரும்ப அறிக்கை செய்வேன். திரும்ப பாருங்கண்ணா, அந்த காரியத்தில் கம்ப்ளீட்டான டெலிவரன்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஏன்னா பாஸ்டர்னே வானத்துல இருந்து டமான் குதிச்சா இல்லை, உங்களை மாதிரி மனுஷன் தான். ஸ்தோத்திரம். சவால் எல்லா இடத்துலையும் இருக்கும். கோபம் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாத்திர நிலைகள் இருக்கலாம், ஒரு விபச்சார வேட்சித்தனமாகி பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். எதுனாலும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே இது சரியில்லை. எடுத்தோடனே பொய் வருது, எடுத்தோடனே வாழ்க்கை கெட்ட வார்த்தை வருது, நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்க எனக்கு முடியல. ஸ்தோத்திரம். என்னது பைபிள் எழுதுங்க. பழைய பாவ ஆசை வருகிறதோ, பழைய விட்ட பாவம் திடீர்னு ஒரு சகோதரன் சொன்னார், பாஸ்டர் என்னை மன்னிச்சுக்குங்க, ஸ்தோத்திரம், நான் நல்லா புது சிருஷ்டியாக மாறிட்டேன். ஆனால் ஒரு பொருளாதார நிலை நெருக்கடிப்பட்ட பொழுது ஒருத்தன் தர வேண்டியவன் என்னை ரொம்ப இழுத்தடிச்சதுனால
2 நாள் பழைய ஆள் கொஞ்சம் தலையை தூக்கிட்டான் பாஸ்டர். நான் செஞ்சது தப்பு, கொஞ்சம் என்னது பாட்டில் தூக்கிட்டார். அவனை என்ன சொன்னார், பாஸ்டர் நான் செஞ்ச ரொம்ப தப்பு, நான் அதுக்காக மனஸ்தாபப்படுறேன், எனக்கா ஜெபம் பண்ணுங்க, நான் விட்டேன், அதை நான் ஜெயிச்சுட்டு இருக்கேன். அது 2 நாள் செஞ்சதே இருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், என் இயேசு எனக்கு விடுதலை தந்துட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அது எல்லாரும் செயின்ஸ் கிடையாது. பழைய ஆள் திடீர் பழைய மனுஷன் 2 பிரச்சனைன்னு வந்தோடனே டக்குன்னு என்னது பழச அப்படி மானிட்டர் மேலே ஒரு டக்குன்னு ஒரு ஞாபகம் வரும். காக்டெயில் மேலே அப்படி ஒரு ஞாபகத்தில் வரும். காக்டெயில்னால் நம்ம பறவையை சொல்லுவோம், கிளி மாதிரி. ஆனால் விலை இருக்கிற காக்டெயில்லாம் வேறு லெவல். அப்படி ஞாபகம் வரும். அப்படி கொஞ்சம் போயிட்டு வந்தா என்ன அப்படின்னு வரும். உடனே நீங்கள் சக்குன்னு தப்பு செஞ்சால் உடனே தூக்கின்னு பைபிள் எழுதி, ஆண்டவர் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் பிரசங்கம் பண்ண கேட்டு முடிச்சோன்னே வேறு இடத்துக்கு போயிடாதீங்க. பாஸ்டர் தான் லைசன்ஸ் கொடுத்துறாருன்னு சொல்லி எல்லோரும் என்ன செஞ்சு விடாது. டஹான்னு அம்மா வீட்டில் இரு, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன், போனீங்க கர்த்தர் தொலைச்சி போடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? எந்த சூழ்நிலை வந்தால் நானே சொல்லுவேன் நிறைய பேர்கிட்ட. சரி யாராவது திரும்ப லைட்டாக பாவ வழக்கில் இருந்தா, யோ ஏன் விடுங்கய்யா விஸ்வத்தரன், நீங்களாம் இல்லை நாங்களாம் குடிக்கிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு பல கேஸ் குடிக்க வேண்டியிருக்கும். யுத்த காலத்தில் அவ்வளோ பிரச்சனை போராட்டம் இருக்கும். ஆனால் நாங்களே நல்லா இருக்கிற இடத்துல நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்மையாக தேவச்சலங்க மறைக்காமல் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, உன் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்து. இந்த அறிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் டெலிவரன்ஸ். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும் சொல்லியிருக்கிறாரே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு நீங்கள் வெளியே போக மாட்டீங்க. காரணம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, மூடி மறைக்காமல் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்றார். 2ஆவதாக உங்கள் அடையாளத்தை மாற்றுங்கள். உங்கள் அடையாளத்தை மாற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 34:5 சொல்றாரு, வேகமாக சொல்லி சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்கள் அடையாளத்தை மாட்டுங்க. இது வரைக்கும் சாத்தான் சொல்கிற விஷயத்தை தான் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவன் சொல்லுவான், நீ ஒரு நாள் உருப்பட வாய்ப்பில்லை, ஒரு நாள் பாவத்தை ஜெயிக்கிறது வாய்ப்பில்லை, அல்ல சோத்த கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டாரு, உன்னை மறந்துட்டாரு, இனிமே அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சுது. ஆனால் ஒரு பக்கத்தில் இருந்து ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு, நீ மறுபடியும் என்கிட்ட வா, உன்னை திரும்ப நான் மாற்றுகிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. நீ என் குமாரனப்பா, என் குமார்த்தி, நீ பாவம் செஞ்சாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் விடுவிக்கிறதுக்காக காத்திருக்கிறேன். இப்போ நீங்கள் சாத்தானுக்கு காது கொடுக்க நிறுத்திட்டு யார் காது கொடுக்கணும்? யாருக்கு? என்ன எல்லாம் சாப்பாட்டு நினைவில் இருக்கீங்களா? 8 மணி தாண்டிட்டு பாஸ்டர் அலிசோத்தை வச்சு செய்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கவனிங்க, தேவன் 5 நிமிஷத்தை முடிக்கிறேன், கவனிங்க, நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் யார் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாய்? ஒரு பாட்டு கொடுது, whose report will you believe? We shall believe the report of the Lord. யார் சொல்றதை நீங்க விசுவாசிக்கணும்? சாத்தான் சொல்றதா, மனுஷன் சொல்றதா? இல்லைங்க, உங்களை சிருஷ்டித்து உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்ல இம்மைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெறால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு உங்கள் அடையாளத்தை மாற்றுங்க. என்ன ஐடென்டிட்டி? யார் சொல்கிறது? உன் ஃப்ரெண்டு சொல்கிறதா, இல்லை சோத்திரம் வீட்டில் இருக்கவங்க சொல்கிறதா? பிரைஸ் தி லார்ட். யோபுடைய மனைவியை சொன்னாங்க, தேவனை தூசியும். உடனே அவர் என்ன சொன்னார்? தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாம். ஆட்கள் பல ஐடியா சொல்லுவாங்க, நீங்களாம் உயிரோடு இருக்க சாகலாம் அப்படி. ஆமாம்ல, அப்படி யார் சொல்கிறீங்களா? இல்லை, நான் சாவாமல் பிழைத்திருந்து, வசனத்தை முடிங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து மற்றவங்க சாகடிப்பேனா? சிலர் சொன்ன, நான் சாகாமல் பிழைத்திருந்து மற்றவர்களை சாகடிப்பேன். நல்ல கவனிக்கச்சவனு தேவ ஜனங்களை நல்லா கவனிக்க. நான் சாகாமல் பிழைத்து. அதனால் சாத்தான ரிப்போர்ட்டில் நமக்கு வேண்டாம், அவ்வளோதான் சொல்லுவோம். மார்ட்டின் லூதர் ஒரு தடவை சோத்திரம் அவர் எழுதிட்டு இருக்கும் பொழுது சாத்தான் ஒரு பெரிய லிஸ்ட்டை சவுத்தில் காட்டினான். அவன் செய்த பாவத்தெல்லாம் லிஸ்ட் போட்டான். போட்டு இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுருக்க, நீ எல்லாம் ஊழியம் செய்கிறதுக்கு லாய்க்கா? ஒரு நிமிஷம் திகச்சிட்டார். அப்பா, ஆண்டவர் எல்லாம் மன்னிச்சிட்டாரு, ஆனால் இவன் லிஸ்ட்டை போட்டு சொல்கிறானே, ஊரெல்லாம் சொல்லி கொடுத்துருவானோ? அப்போ தான் அன்னைக்கு தொட்டு தான்
எழுதுவாங்க இங்க் தொட்டு அப்போ ரெட் கலரில் இங்க் இருந்திருக்கு, தூக்கி செவுத்தில் வீசினாராம். அதில் பட்டு ஒட்டஞ்சி அப்படியே ரத்தம்லாம் அப்படியே செவரெலாம் ரத்தமாச்சு, அந்த இங்காக மாறிச்சான். அப்போ சொன்னாராம், இதே போல தான் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கிறது. அவர் என்ன பரிசுத்தவான்னு சொன்ன பிறகு நீ என்ன பாவின்னு சொன்ன என்ன, கீவின்னு சொன்ன என்ன, எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ பாவின்னு சொன்ன என்ன, என்னன்னு சொன்ன எனக்கு அவ்வளோ இல்லை. யார் சொல்லணுமோ அவர் தான் முக்கியம். உத்தம ஊழியன் என்று சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட கர்த்தரால் புகழப்படுகிறவனே. எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்ச வசனம் தான். எனது கர்த்தரால் புகழப்படுகிறவனே, என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். கடைசி ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். மூணாவது, சிலுவையின் வெற்றிகளை பற்றி கொள்ளுங்கள். முதலாவது சொன்னேன், மூடி மறைக்காமல் அறிக்கையிடுங்க. ரெண்டாவது, அடையாளத்தை மாற்றுங்க. மூன்றாவது, சிலுவையின் வெற்றிகளை பற்றி கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை இன்னாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நல்ல கவனிங்க, உங்களுக்கான கிரயத்தை கர்த்தர் செலுத்தி தீர்த்திருக்கிறார். உங்களுக்கான கிரயத்தை கர்த்தர் செலுத்தி தீர்த்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வெற்றியாக மாறுவதற்கு தேவையான எல்லா கிரயத்தையும், பாவத்திற்கான சாபத்திற்கான சட்ட அங்கீகாரத்தோடு வந்த சாபங்களா இருக்கலாம், சட்ட அங்கீகாரம் இல்லாமல் வந்த சாபங்களா இருக்கலாம், எல்லாவற்றுக்காகவும் பரிகாரத்தை கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும், வெற்றி உண்டாகும். கரங்களை வைத்து வர அழிச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற ஆண்டவர். தேவ ஜனங்களை நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். அந்த சிலுவையின் வெற்றியை நோக்கி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான் அவர் அந்த கேடடைந்தார். நீங்கள் உங்கள் வாழ்க்கை அழகாக மாறுறதுக்கு தான் அவர் அலங்கோலமானார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது தான் அவர் அடிக்கப்பட்டதை குறித்து பாருங்க. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். நீங்கள் சந்தோஷமாக இருக்க யோசித்து பாருங்க. எல்லாத்துக்கான கிரயத்தையும் கர்த்தர் செலுத்தி தீர்த்திருக்கிறார். உங்கள் அவமானத்துக்கான கிரயத்தையும் கர்த்தர் செலுத்தி தீர்த்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அவமானம் அடைவதில்லை, நீங்கள் விளிரி போவதில்லை. தேவ ஜனங்களே, இந்த 3 விஷயத்தை நீங்கள் உங்கள் லைஃப்பில் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு திருப்பு முனையை காண்பீர். ஆம் தேவ ஜனங்களே, இந்த நாளின் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசின தயவுக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெளியேறி போவதில்லை, உங்களுக்கு நிவாரணம் அல்ல நிரந்தர தீர்வை கர்த்தர் தருவார் என்று சொல்லி கேட்டீர்கள். அப்படி ஆகட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜாயின் ஏஜி சர்ச் திருநெல்வேலி, அது சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆராதனைகள், ஜெபங்கள், வேத பாடங்கள், அது மாத்திரமில்லை யூத்துக்கான சிறப்பு ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. இன்னொரு சேனல் ஜாயின் ஏஜி சர்ச் டிவி, ஆல்சோ அந்த சேனலில் பிளஸ் சர்வீஸ் ஒளிபரப்படுகிற சிறுவருக்கான ரொம்ப பிரத்யேகமான நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கும்படியாக கேட்கிறேன். உங்கள் ஜெபக்குறிப்புகளை எழுதி தாருங்கள். ஸ்க்ரீனில் எனக்கு அனுப்புங்க. உங்கள் சாட்சிகள் அனுப்புங்கள். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நிச்சயமாய் செய்வாராக. God bless you all.